ஒரு புருஷன் உட்காந்துட்டு இருக்கான், அவன் பக்கத்துல உட்காருவோம்லாம் இல்லை, 1/2 கிலோமீட்டர் தள்ளி உட்காரதே வேலையா போச்சு இல்லை? நான் தான் சொன்னேன்ல, புருஷனோட புருஷன் தங்கச்சி தான் முக்கியம்னு. அதனால நான் அந்த பக்கம் தான் உட்காருவேன். வேற யார் பக்கத்துல உட்காரணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. உன் தங்கச்சி பார்த்தா என்னடா ஆகுறது? இப்படி இழுத்து போட்டு வச்சிருக்க, எனக்கு புரியல. அதெல்லாம் என் தங்கச்சி பார்க்க மாட்டா, அதனால நான் என் மாப்பிள்ளைகிட்ட சிக்னல் கொடுத்துட்டேன். ஸோ அவன் என் தங்கச்சி திரும்ப விட மாட்டான். பசங்களா, ஆனாலும் நீ ரொம்ப ஓவரா இருக்கடி, ரொம்ப ஓவரா இருக்கு. நிஜமா நீ என்னை விட்டு இவ்வளவு தள்ளி போகணும்னு நினைக்கவே இல்லடி, நினைக்கவே இல்லை. உன் தங்கச்சி ரீமா கிட்ட இருக்க மாதிரி ரொம்ப பேசாம பட்டும் படாம இருந்தா என்ன கேட்டு விட்டுருவே தானே? அப்புறம் என்ன? அது பேசி புரிய வச்சிருப்பேன் தான், ஆனாலும் சரி, அப்ப லவ் பண்ணுங்க தங்கச்சி கிட்ட சொல்லு. இப்போதைக்கு அது முடியாதுடி, நிச்சயமா முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ். விடு. அதெல்லாம் முடியாதுமா, முடியாது, முடியவே முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம், என்னையா நீ இழுத்து பிடிச்சி வச்சிருக்கீங்க எந்த பக்கமும் திரும்பாம? என்ன கதை அது? ஒன்னும் என் பொண்ணு டிக்கெட் பார்க்கலாம் தான். அந்த பொய்ய நான் நம்ப தயாரா இல்ல. நிச்சயமாடி. என்ன உங்க ஃப்ரெண்ட் ரொமான்ஸ்க்கு ஹெல்ப்பா? ஏய், எப்படி எனக்கு புரியல, எப்படி கண்டுபிடிச்சு நம்ம பேசுறத பாத்தியா? சேச்சா, என் புருஷன் ரியாக்ஷனை வச்சுதான். ஏன்னா என் புருஷனுக்கு மூஞ்சி பாக்குறதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து கை எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் ஃபேஸ்ல தெரியுது இல்ல. அப்படின்னும் போது அவர் வேற யாருக்காகவோ தான் அதை பண்ணாருன்றது புரிஞ்சுது. அதனால தான்